சபை யாரும் கூடி வந்தவங்களுக்கு யாருக்கும் நன்றி சொல்லுங்கள். சந்தோஷமாக கேட்கலா? எல்லாரும் சந்தோஷமாக கேட்கலா? கால் ஓய்யா சத்தம் கம்மியாக கேட்டா ரைங்களா? இன்னைக்கு என்ன நாள் என்று நம்ம பார்க்கும்போது உலகம் முழுவதும் இந்த நாளில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறதான நாள், அதே நேரத்தில் நாம் கூட சந்தோஷப்படுகிறதான ஒரு நாள். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அவர் உயிர் தெரிந்து என்று பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக, உனக்காக, எனக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரகசியம் இருக்கிறது. உனக்காக, எனக்காக நம்ம ஒரு ஜபம் பண்ணுறோம். நீ ஜபம் பண்ணுற, நான் ஜபம் பண்ணுறேன். இந்த ஜபத்தில் கூட நம்ம பலவீனமாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பலவீனத்தை மன்னிச்சுட்டப்பா, கொஞ்சம் கம்மியாக பண்ணுறான் ஜபம் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் தவறி போகிறான்ப்பா அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் அங்கங்கே திரும்பிடுறான்ப்பா அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் தூங்கிடுறான்ப்பான்னு சொல்லி, கொஞ்சம் சோம்பல் ஆயிடுறான்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி என்ன பண்ணுறோம்? நம்ம அப்பா அம்மாங்க நம்ம பிள்ளைங்களை எப்படி எவ்வளோ காப்பாற்றின்னு வராங்க இல்லைங்களா? சின்ன பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அருமையாக என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. நம்ம கூட வேதத்தை வந்தா இங்கே சொல்லி வளர்க்குறதுக்காக தான் நம்ம வருது. முக்கியமாக நமக்கு பார்க்க வேண்டிய காரியம் என்னென்று பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது அவருடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் அவர் குறித்து, மரணத்தை குறித்து சொல்லுகிறதான காரியங்களை நம்ம அதிகமாக படிக்க முடியும். எங்கன்னா மத்தேயு 27, 28 நம்ம அதில் படித்தோம்னா அவர் மரணத்தை குறித்து அதிகமாக சொல்லப்படுகிறது. மார்க் 16 நமக்கு சொல்லப்படுகிறது. லூக்காவில் 23, 24 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. யோவான் பார்க்கும்போது 20ஆம் அதிகாரம். எத்தனை அதிகாரம் இருக்குதுங்க யோவான்? எத்தனை அதிகாரங்க? மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது யோவான்? 20. பாருங்க நல்லா, 21 அதிகாரம். பார்த்தீங்கன்னா பட்டணம் அவர்கள் மனவாஞ்சியோடு வேதத்தை எப்படி படிச்சாங்க தெரியுங்களா? ரொம்ப எங்கே என்ன சொல்லுதோன்னு ஆராய்ஞ்சு பார்த்து, அதுதான் வேதத்தை நம்ம கவனிக்கணும். வேதத்தை நம்ம அது எங்கே என்ன சொல்லியிருக்குது, எத்தனை அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சாதான் நமக்கு தெரியும். இல்லை விட்டால் நமக்கு புரியாது. இந்த பைபிளுடைய ரகசியம் நமக்கும் தெரியாது. நம்மளும் சொல்கிறது தப்பாகவே சொல்லியிருக்கோம். அதனால் கொஞ்சம் சற்று நான் என்ன சொல்கிறேன்னு கவனிச்சு பாருங்க. ஒரு கதையை நம்ம மத்தியில் சொல்கிறேன். என்ன கதைன்னா, நான் இப்போ என்னப்பா சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். என்னது என்ன சொன்னங்க? நான் இப்போ என்னப்பா சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அவரு இப்போ என்னப்பா சொன்னது சொன்னாருன்னு அவர் சொன்னது நியாயமா இல்லை தப்புன்னு சொல்லலாமா? கரெக்டாக கேட்டுக்கிறாருங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணணும் சொல்ல முடிஞ்சு. அது மாதிரி கவனிங்க, வேதத்தை பார்க்கலாம். வேதத்தினுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள நம் இதயத்த கண்கள் தேவன் திறப்பார். ஏன்னா அப்படிதான் தாவீது சொல்றாருங்கோ. என்ன சொல்றாரு? உன் வேதத்தை பார்க்கும்படி என் கண்களை என்ன பண்ணுங்க, திறந்து வைங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம கண் திறந்தாதான் ஒரு வேதத்தை பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, உயிர் தேர்ந்தாரு. அப்போ எல்லாரும் பேதுரை பார்த்தோம்னா, நான் உன்னோடு கூடவே என்ன பண்ணுவேன், கடைசி வரைக்கும்னாலும் நான் வாய்வேன், நீ என்ன சொன்னாலும் செய்வேன்ற மனுஷன் ஒரு சின்ன பொண்ணு வந்து கேட்குதுங்க. என்ன கேட்குது? நசரனாக இயேசு கூட இருந்தவர் தானே நீ அப்படின்னு கேட்குறோம். நான் அவரே அறியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கலாம். அப்புறம் இன்னொரு டைம்ல அவ அங்க என்னது குளிர் காட்சின்னு இருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க. அப்போ அவர் என்ன பார்க்கவே, அவர் என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு மருதில் வச்சு என்ன பண்றான், போயிடுறான். அப்போ அதுக்கு முன்ன அந்த அதிகாரத்துல 20ஆம் அதிகாரத்துல இல்ல 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் சொல்றதான காரியங்களை நம்ம பார்க்கும்போது யோவான்ல, அப்போ அவர் சொல்றதான அது இன்னொரு வாட்டியும் கேட்கிறேன், 3 வாட்டி என்னை மறுதலிப்பேன். அதுக்கு முன்ன அவர் சொல்றதான காரியம் என்னன்னா, நான் உம்மோடு கூட அதான் காலுகளெல்லாம் கேட்கும்போது உம்மோடு கூட போனா நான் மறிக்கிறதுக்குனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்,
நான் ஆயத்தமா இருப்பேங்க, நீ நான் உம்மோடு கூட நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், எப்போ உன்னை தெரியாது நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றவன் என்ன பண்ணிட்டான், தெரியலன்னு சொல்லிட்டான். நாம கூட ஒரு காலத்துல ஒரு நேரத்துல நம்ம விசுவாசம் பார்த்தோம்னா ரொம்ப ஹை லெவல் பிபி செக் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டைப் இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஆகுதுங்க, காலையில் சாப்பிடாததுக்கு முன்ன ஒரு வாட்டி செக் பண்ணுங்க, சாப்பிட்டு பிறகு இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுங்க, ரேஞ்சு கொஞ்சம் கம்மியாகுது, சாப்பிட்டா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அது மாதிரி விசுவாசம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது அவர் மேல, கொஞ்சம் விசுவாசம் நமக்கு என்ன ஆகுதுங்க, கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல யார் இருக்கிறாங்க, விசுவாசம் தொடங்கினவரே நம்ம பார்த்தோம்னா நம்ம விசுவாசம் தான் இருப்போம். ஆனா விசுவாசம் தொடங்காத இருக்கிறதான காரியங்களை குறித்து இந்த அல்பமான இந்த உலகத்துக்காக ஒரு சில காரியங்களுக்காக முன்னே மட்டும் நான் சொல்லுங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நாள் இங்க இருக்கணும் என்ன நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சிலரை பார்த்தா ஆசைப்பட்டுறாங்க, ஆசைப்பட்டு அது பின்னால என்ன போயிடுறான், மோசம் போயிடுறான். இஸ்ரவேல் ஜனம் கூட அப்படிதாங்க, எங்களை எகிப்துல இருந்து எதுக்காக நீ கொண்டு வந்த மோசே அப்படின்னா, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க அவர் கொண்டு வந்தது. எவ்வளவு பேருங்க, 6 லட்சம் புருஷர்கள் மட்டுங்களா இல்ல ஸ்திரீங்க கொடுங்களா, புருஷர் மட்டுமே பார்க்கும்போது அவ்வளோ பேர் எட்டு வராது. கொண்டு வரும்போது அவங்க கேட்கறாங்க கேள்விங்க, ஆனா கூட எல்லாம் சேர்த்தா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இருந்தா கூட நாங்க அங்கேயே நல்லா இருந்தோமே, நாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே கிடைச்சிச்சிங்களா, அடிமைத்தனத்துல இருந்தாங்க, என்ன செங்கல் அறக்கிறங்களா இருந்தாங்க, வேலை அதிகரிக்கிறங்களா அங்க எகிப்துல அந்த பார்வோனுடைய அங்க வேலை செய்யறங்க. இன்னும் கூட இவங்க 3 நாளைக்கு நாங்க தேவாலயத்துக்கு போய் எங்க தேவனை ஆராதனை பண்ணி வரேன்னா இவங்க சும்மா இருக்கிறதுனால தான் இவங்க ஆராதனை பண்ணத்துக்கு போறேன்னு யோசனை பண்ணிக்கிறாங்க. அதனால இன்னும் கொஞ்சம் ஏற்றாமத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை வைங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட கேப் விடாதீங்க, அந்த புல்லு கூட கொடுக்காதீங்கன்றான். என்ன சொல்றான், புல்லு குத்துறதுனால தானே இப்போ வேலை அதிகமா இருந்தா நம்மளுக்கு என்ன யோசனை வருதுங்க, ஓ வேலை மேலேயே எனக்கு கவனமா இருந்தது. இப்படிதான் சாத்தானுடைய கிரியை என்ன பண்ணுமா, நம்மள எதுலுமே வளர விடாத காலையில ஏந்துக்குன்னா நம்மளுடைய யோசனையெல்லாம் என்ன ஆகுதுங்க, இன்னைக்கு சர்ச்சைக்கு போகணும், ஃபர்ஸ்ட் ரெடி ஆகணும்னா என்ன பண்றோம், ஏதோ ஒன்று பண்ணினே இருக்கிறோம். லாஸ்ட்ல பார்த்தா டைம் எல்லாம் போயிருங்க, அப்போ போய் தேவன் சமூகத்துக்கு நம்ம போகிறதுக்கு டைம் இல்லையே அப்படின்னு யோசிச்சாரு. ஒரு பஸ்ஸுக்கு போனோம்னா யோசனை பண்றோம், ட்ரெயினுக்கு போனோம்னா யோசனை பண்றோம், ஒரு ஃப்ளைட்டுக்கு போனோம்னா யோசனை பண்றோம், எல்லாத்துக்கும் போனோம்னா இல்ல ஒரு பணத்தை நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம் அது இடத்துக்கு போனோம்னா இவ்வளவு நேரத்துக்கு பேங்க் மூடிட்டுன்னா அதுக்கு முன்னே என்ன பண்றோம், ஃபர்ஸ்டே போய் இன்னைக்கு போய் எடுத்தாதான் அது என்ன நம்ம கைக்கு வரும், இல்லைன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியாதா, எடுக்க முடியாதுன்ட்டு யோசனை பண்ணி 10 நிமிஷம் முன்ன போய் நிற்கிறோமே. நம்மளுக்கு ஏங்க தேவன் சமூகம்னா அவ்வளோ வசதி என்று நம்ம பார்க்கும்போது எல்லாரும் வசதியா தான் இருக்கிறோம். காரணம் மாம்சம் பலவீனம் என்று ஒரு சாக்கை போட்டோம். எப்படி மாம்சம் பலவீனம் எல்லாருக்கும் தான் எனக்கு கொடுக்குது, வேதமே சொல்லுது பிதர் அப்படின்றான். வேதம் அதுக்கு கீழே இன்னொன்னு சொல்லுது, படிக்கட்டே யாரும் இல்லை, முட்டியெல்லாம் வலியுது, நேற்றெல்லாம் கஷ்டப்பட்ட பிதர், எவ்வளவு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்ச பிதர், எத்தனை வேலை தான் அந்த குடும்பத்துல எனக்கே பொறுப்பு பெருமா இருக்குது, எங்களுக்கெல்லாம் பொறுப்பு இல்லை, குடும்பத்துல பசங்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் யாரும் பொறுப்பு, ஏன் தலைமையிலே எல்லாம் வேலையா அப்படின்னு கேட்கிறோம். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை கூட கேட்கிறோம், நம்ம அதிகமா பார்க்கும் போது என்னவோ நானே என் தலைமையில தூக்கினேன் எடுத்துன்னு போற மாதிரி இது, எங்களுக்கு நான் சம்பாதிச்சு வச்சு கஷ்டப்பட்டு சொத்து சுகம் எல்லாம் வச்சுட்டு போனா இவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு கூட சொல்றோம். அது மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம எதுனா பண்ணிக்கிறோமான்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயமே நம்ம பண்ணதில்லை. நம்ம இறக்கமில்லாதமா இருந்தோம், அதே நேரத்தில் துரோகிகளா இருந்தோம், நம்ம பாவத்துல செத்து போயிருந்தோம், பாவத்தினால வரும் சம்பளம் மரணம் என்று நம்மளுக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படியாப்பட்ட நிலைமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து அவர் ரத்தத்தினால, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை மட்டுமல்ல நமக்கு இருக்கிற ரோகம், நமக்கு இருக்கிறதான பாத கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கிற போல
நாமும் உண்மையுள்ளவராக இருக்கிறதுக்கு அவர் சமூகத்தில் நீக்க வச்சா நம்ம சொல்ற ஒரே பேச்சு, எனக்கு டைம் இல்லை பிரதர் ஆராதனை பண்ணுறது, எங்க பிரதர் எல்லாமே செய்யறேன், ஆனா அவர் சமூகத்தில் வர்றதுக்கு அவரே சித்தமானா வராட்டும் பிரதர். இன்னொரு வார்த்தை அவர் மேலே போடுறது, தலை மேல வரம் கொடுத்தாங்களாம், அந்த வரத்துக்கு மேலே தலை மேல கை வச்சு சோதிக்குது. ஒவ்வொரு நாள் 2 நாள் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஒவ்வொரு வாட்டி 78ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். அங்க பண்ற ஒரு சேட்டை, ஒரு காரியத்தை 78 சங்கீதம் பாருங்க. ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணாங்களான்னா சோதிச்சாங்க. பார்க்கலாம் 78ஆம் சங்கீதம் எடுங்க. వారు తమ ఆశ కొలది ఆహారం నడుచు తమ హృదయంలో 41 படிங்க. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினாங்க. தெலுங்குல பாருங்க, ரொம்ப அருமையா பாருங்க. மாட்டி மாட்டிக்கு வாரு தேவனை சோதிச்சாங்களாம். நமக்கு அப்படித்தான் போதும். அமிக்கேல கூட பாருங்க. அப்புறம் மாட்டி மாட்டிக்கு இஸ்ரவேல பரிசுத்த தேவனுக்கு சந்தாபம் కలిగించి எப்ப பார்த்தா அவரை சோதிச்சு பார்க்கறது, அவரை எப்படியாவது துன்பத்துங்க, எப்படியாவது அவருக்குள்ள குறை கண்டுபிடிக்கணும்னு வேலையா இருந்தாங்க. எங்களுக்கு அந்த எகிப்தில யார் தண்ணி கொடுப்பாங்க, யார் எனக்கு சாப்பாடு போடணும், மன்னா பரலோகத்தை தூதருங்க சாப்பிட்ட மன்னாவே, இந்த அதிகாரம் மட்டும் நீங்க வீட்டுக்கு போய் படிங்க. தூதருங்க சாப்பிட்ட மன்னாவை கூட கொடுத்தாரு இல்லைங்களா தேவன். பாருங்க 15ஆம் வசனத்தை ஒரு வாட்டி வாசிக்கலாம் பாருங்க, இல்ல 14 கூட வாசிக்கலாம் பாருங்க. என்னது? வனாந்தரத்திலே கண்மலைகளை பிரிந்து மகா ஆயங்களிலிருந்து எங்க கொடுத்தாருங்க பாருங்க. மகா ஆயங்களுக்கு கீழிருந்து பூமியிலிருந்து பிளக்க செய்து தண்ணி கொடுத்தாரு. அதுக்கு மேல பாருங்க 14ஆம் வசனம் பாருங்க. பகலிலே மேகஸ்தம்பமாகவும் பகலிலே மேகத்தினாலும் பாருங்க. பகல்ல மேகம் கொடுத்தா என்ன ஆகுங்க, நம்ம கூட நீங்க வெளியே அப்படின்னா பாருங்க, மேகம் வெயில் ரொம்ப வெயில் காய்ச்சிக்கிறதுன்னு மேகம் வந்து என்ன பண்ணுங்க, அது மூடிக்கும். மேகத்துக்கும் சூரியனுக்கு எவ்வளவு தொலைவு இருக்கும், ஆனா மேகம் வரும்போது அந்த சூரியன் வெளிச்சம் என்ன பண்ணுங்க, டம்மி ஆக்கிடும். அதுதான் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல அப்படியெல்லாம் கூட வைநத்தின் வந்தா அதே நேரத்துல 13ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. அப்படியே கடலை பிளந்து அவர்களை கடக்க பிறந்து ஜலத்தை தூக்கிலாக்கி நிக்கும்படி செய்தார். ஜலமே என்ன பண்ணாராம், சமுத்திர பார்த்தோம்னா சமுத்திர மத்தியத்துல வந்து இந்த பக்கம் ஒரு செவுரு போல, அந்த பக்கம் ஒரு செவுரு போல, இங்க மத்தியில வந்துங்கிறாங்க. என்னது, இஸ்ரவேல ஜனங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, மத்தியில வந்து நிற்கிறாங்க. இந்த பக்கம் என்னது, கீழே ரோடு மாதிரி போட்டு கொடுத்தாருங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போயிருக்கோம். நந்தா இது எப்படி இருக்குங்க அந்த தண்ணி சேரா இருக்கும். ஆனால் தேவன் எத்தனை அற்புதம் பண்ணாங்க தெரியுங்களா, எத்தனை விதமான ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, என்ன பண்ணிட்டார், என்ன செய்துட்டார், என்ன நான் எங்களுக்கு பெரிய இது பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்து யாரை முறுமுறுத்தாங்க, மோசேவை கிட்ட போய் சொல்லி தேவனை என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. தேவனை வந்து குறை சொல்றாங்களா. நமக்கு எப்பவுமே ஒரு வாழ்க்கையில நம்ம குறையே நம்ம கண்டுபிடிச்சோம்னா தேவனுடைய நன்மை என்ன பண்ண முடியாது. அதனால தான் அவங்க சாப்பிடும் நேரத்தில் அதிலே பாருங்க 25 வாசிங்க. தேவதூதல ஆகாரமும்